திருப்புகழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு. அப்பவே இந்த மனசு தகுதி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்தி திருப்புகழை தெளிவா கத்துக்கிட்டு தொடர்ந்து முருகனுடைய திருவடியில் அந்த சிந்தனையை பரிபூரணமாக வைத்து திருப்புகழ் பாடினோம்னு சொன்னா நிச்சயமாக திருப்புகழ் தந்த அந்த தண்டபாணி தெய்வம் நம்மளுக்கு காட்சி கொடுத்து தடுத்தாட்கொள்ளும். அந்த திருப்புகளை எப்படி கத்துக்கிறது, எங்க கத்துக்கிறது, யார்கிட்ட கத்துக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஜப்பான்ல ஒரு அற்புதமான பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, when you are ready your teacher will appear அப்படிம்பாங்க. என்னன்னா, எப்ப நீ கத்துக்கணும்னு ஆசைப்படுறியோ, எப்ப நீ கத்துக்கணுங்கிற ஆவலும் ஆர்வமும் உனக்குள்ள தீவிரம் அடையுதோ அப்போதே உனக்கான குரு உன்னை வந்து கண்டடைவார் அப்படின்னு இந்த பழமொழி சொல்லுது. எப்ப நீங்க திருப்புகழ் கத்துக்கணும்னு தீவிரமா ஆசைப்படுறீங்களோ அப்பவே முருகப்பெருமான் உங்களுக்கு தகுந்த ஆசிரியரை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். கவலைப்பட வேண்டாம்.